அவர் கொடுக்குறாருங்க. அப்ப கலெக்டரா இருந்து நீங்க என்ன பெற்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, 23 டிரான்ஸ்பர் உத்தரவுகள வாங்கியிருக்கிறாரு. அதாவது இடமாற்றம். நேர்மையாளனை யாருமே கூட வச்சுக்கிறது இல்ல. உடனடியா தூக்கி அடிச்சிடுறது வேற இடத்துக்கு. அப்படி அவரோட சர்வீஸ் காலகட்டத்தில 23 பணியிட மாற்றங்கள அவரு வாங்கியிருக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துக்கு அவர டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போய் சேர முன்னாடியே இன்னொரு டிரான்ஸ்பர் கடிதம் வந்துரும். இங்க வேண்டாம், இங்க வேண்டாம், அங்க போங்கன்னு. அந்த அளவுக்கு இவரோட நேர்மையான காலகட்டத்தில இத்தன டிரான்ஸ்பர்கள இவர் வாங்கியிருக்கிறாரு. அதே நேரத்தில ஒரு கலெக்டர்னா நிம்மதியா இருப்பாரு. ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியர் எந்த அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சாதாரண பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க. அவருக்கு என்னய்யா அரசு பணி, சந்தோஷமா இருப்பாரு, நிம்மதியா இருப்பாரு. சம்பளத்துக்கு சம்பளமும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லா வசதியும் அவங்களுக்கு கிடைக்கும், கௌரவம் இருக்கும், மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இவர் கலெக்டர் உச்சபட்ச பதவி கலெக்டரா இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவரு நிம்மதிய இழந்திருக்கிறாருங்க. காரணம் நேர்மை. நேர்மையா இருக்கிறவன் நிம்மதியா வாழ விடுவாங்களா?